உறவுகளுக்கு வணக்கம். நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஈத்தரையை பத்தி இன்னைக்கு நம்ம பேச போறோம். என்ன அப்படின்னா, ஆளுஷ் ஷானவாஸ்னு சொல்லக்கூடிய ஒரு நபரு. இவர் எங்க இருக்காரு, எங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்காருங்கிறது உங்க எல்லோருக்குமே தெரியும். இவர் இப்ப எங்க பயணிச்சுட்டு இருக்காருங்கிறது தெரியும். இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில பயணிச்சிருக்கக்கூடிய ஒரு நபரு. இப்ப இவருக்கு என்ன அப்படின்னா, அதாவது இவருக்கு சில விடயங்கள் தெரியாது. அதாவது திரு குரான்ல 22:38 வசனம் அந்த சூரா இருக்குல்ல, அதுல மிகப்பெரிய ஒன்று சொல்லுது. என்ன அப்படின்னா, அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை நேசிக்கிறார், துரோகங்களையும் கெட்ட செயல்களை ஈடுபடுறவரையும் கெட்ட புறம் பேசி அவர்களுடைய பழக்கவழக்கத்தை வச்சிருக்கவன் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க அந்த வசனத்துல. அந்த சூரால் ஹாஜில நிறைய விடயங்களை சொல்லியிருக்காங்க. அதுல குறிப்பானா என்ன அப்படின்னா, அந்த ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஈமான் இந்த ஈன பயலுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன் அப்படின்னா, ஈமான்னா என்னன்னே தெரியாது. ஈமான் யார்கிட்ட இருக்குங்கிறத, சீமான்ட்ட இருக்குங்கிறத இவன் கத்துக்கணும். சீமான்ட்ட ஈமான் இருக்கு, ஷானவாஸ்ட ஈமான் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஈன பயல்கிட்ட அது கிடையாது. ஏன் நம்ம தரக்குறைவா அப்படி விமர்சிக்கிறோம் அப்படின்னா, கடவுளே இல்லவே இல்லை, கடவுளை கும்பிடுவன் முட்டாள் சொல்லக்கூடிய இந்த பெரியாரை தூக்கி பிடிச்சுக்கிட்டு அவர் பின்னாடி அவருடைய இயக்கம் சொல்லக்கூடிய சில வேலைகளை செய்யக்கூடிய வேலைகள்ல யார் செய்யறா அப்படின்னா இந்த ஷானவாசும் ஈடுபட்டு இருக்காரு. 5 வேளை தொழுதுட்டு அல்லாஹ்வை நேசிச்சுக்கிட்டு இறைவன் ஒருவன் தான், அது அல்லாஹ் மட்டும் தான் சொல்லக்கூடிய அந்த இதுல இவர் கடவுளுங்கிறதே கிடையாதுன்னு சொல்லி அந்த அந்த இஸ்ராயலுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு வேலையில தான் இவர் இருக்காரு. இவரை ஏன் நம்ம குறிப்பா அப்படி பேசுவோம் அப்படின்னா, இவர் என்னப்பா அப்படி ஈமான் இல்லாம போயிட்டாரு. ஈமான்னா நிறைய பேருக்கு தெரியாது, என்னன்னா அந்த உண்மை நேர்மை இல்லாம போயிட்டாரு அப்படின்னு நினைக்கிறான். என்னைக்கு திமுக போய் கொத்தரிமையா சேர்ந்தாப்புலையோ இருக்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த திராவிட இயக்கத்தை போட்டணும், திராவிட இயக்கத்தை பாதுகாக்கணும் என்னைக்கு இந்த ஷானவாஸ் கிளம்புனாரோ, அதுலயும் குறிப்பா இந்த ஈவே ராமசாமி நாயக்கரை பின்பற்றினாரோ அன்னைக்கே ஷானவாஸ் 5 வேளை தொழுது பிரோஜனம் இல்ல, அல்லாஹ்வை வணங்கி பிரோஜனம் இல்ல, அவர் செய்த துவாக்கள் கேட்கப்படாது, பாவங்களை தான் செஞ்சு கொண்டிருக்காரு. அவருக்கு மன்னிப்புங்கிறதே கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த மண்ணை, தமிழ் தேசிய இந்த மண்ணை, இந்த மண்ணுக்கு சொந்தமில்லாதவனுக்கு உரிமை கொண்டு போய் சேர்க்கிறத முக்கிய பணிய இந்த ஈர வெங்காயம் செஞ்சிட்டு இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, அண்ணன் சீமான RSS மேடையில போயிட்டு பாரதியாரை பத்தி பேசிட்டாரு, அந்த இடத்துல பெரியார அவமதிச்சிட்டாரு, எந்த கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டை இடிக்க அப்படின்னு கத்துறாப்ல. அப்படியே ஏதோ வீங்கி கத்துவோம் சொல்லுவோம்ல, அது போல வீங்கி கத்துறாப்ல இந்த ஷானவாஸ். நல்லா தெரிஞ்சுக்கணும். அதாவது சங்கரலிங்கனார் போராட்டம் பண்ணாரு, உயிர் நீத்தாரு, அதன் பிறகு அண்ணா வச்சாரு, அந்த எல்லா கதையும் எங்களுக்கு தெரியும். அதற்கு முன்பே பாரதியார் நான் பாடிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவர் பாட்டுல இருந்துச்சு, ஏட்ல இருந்துச்சு நினைக்கிறேன். அந்த இலவதாண்டா கத்தி கொண்டு இருக்கிறோம், அதுதான் கத்தி கொண்டு இருக்கிறோம். இல்லையே, அது என்ன ஐயா பாரதியார் பாடுறதுக்கு முன்பே தமிழ்நாடுங்கிற பேர் இருந்தது தெரியுமில்ல, தமிழ்நாடு தான் அது. என்னமோ இல்ல கொண்டு வந்தது அண்ணாதான், அதை போனாரு வந்தாருன்ட்டு பெருசா பேசுங்க. யாரு மறுத்தா? சங்கரலிங்கனா இறந்த பிறகு கொண்டு வந்தாங்க. அண்ணன் சீமான் ஏதாவது முரணா பேசினாரா? உனக்கு அறிவு இருக்குதா இல்லையா? ஏட்டுல இல்லங்கிறது தான் பிரச்சனை. அது அரசுடைமை ஆக்கல, அரசுடைமையை கொண்டு வராங்க, அப்பதான் அந்த அரசு பேரை ஏத்துக்குதுங்கிறது எல்லோருக்குமே தெரியுமே. இதுல என்ன தெரியும் பெருசா கண்டுபிடிச்சிட்ட? எதை கத்த வேண்டியது எல்லா இடமும் உனக்கு தான் தெரிஞ்சது போல பேச வேண்டியது. அதாவது இந்த ஈவேரா இருக்கார்ல, இந்த ஈவே ராமசாமிய அவர் சொல்லியிருக்காரு, பாப்பானுக்கு பயந்துகிட்டு, எப்படி பாப்பானுக்கு பயந்துகிட்டு யார நம்ம தேடுறோம் அப்படின்னா மலத்துல, எப்படி சாணிக்கு பதில மலத்துல கால வச்சுதான். நான் நிறைய வார்த்தைகளை சொல்லிடலாம், சரி வராது. ஏன்னா பாப்பானுக்கு பயந்துகிட்டு யாரான அப்படின்னா இந்த முஸ்லிம்ஸ் கூட நம்ம தொடர்பு வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா சாணியை விட்டுட்டு மலத்தை மிதிச்ச கதையாகி போயிடும். அவர்களுக்கு சிறுபான்மைக்கு இடம் ஒதுக்கீடு கொடுத்தா அது பெரிய பிரச்சனை முடியும். நான் சொல்லல, சமூக ஊடகத்துல இன்னைக்கு இருக்கு, அது இந்த அளவுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நபரை தூக்கி கொண்டு, அப்படிப்பட்ட ஒரு நபரை தூக்கி பிடிக்கக்கூடிய இந்த திராவிட கழகத்துக்கு முட்டு கொடுக்கிற வேலை யார் செய்யறா அப்படின்னா இந்த ஷானவாஸ். இந்த ஷானவாஸ் இஸ்லாமியராக வாழ்ந்து இஸ்லாமியருக்கு எதிராக வேலையிலே செய்யக்கூடியவர். எப்படின்னா தன்னுடைய சுய வெறுப்பு, அதாவது சுய நலத்திற்காகவும் சுய சம்பாதியத்திற்காகவும் அந்த இஸ்லாம்ங்கிறத மதத்தை அடவுச்சிட்டாப்ல. அதுதான் உண்மை. நீ அல்லாஹ்வை நேசிக்கிறாய் என்றால், நீ அல்லாஹ்வை கடைபிடிக்கிறாய் என்றாய், நீ குர்ஆனை ஓதுகிறாய் என்றாய், நீ என்ன செஞ்சிருக்கணும்? ஈமானோட இருந்திருக்கணும்டா. ஈனப்ப நீ இருக்கிறியா?
நீ யாரோட தொடர்புல இருக்க? அயோக்கியத்தோட கூடாரத்துல தொடர்புல இருக்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி, ஆனா அந்த விடுதலை சிறுத்தைகள் யாரோட இருக்கு? திராவிட இயக்கத்தை பாதுகாப்பதற்கு காரணம் என்ன? திராவிட இயக்கம் தான் செஞ்சிச்சு, திராவிட இயக்கம் தான் செஞ்சிச்சு. என்னென்னமோ கதை அடிச்சு விடுது. திருவள்ளுவர் படிச்சாரு, எங்க அப்பா படிச்சாரா அப்படின்னு. ஏன் படிக்கல? ஆமா, திருவள்ளுவர் காலத்துல இந்த திராவிடம் திருவள்ளுவரை அடையாளமாக்கி இருப்பாங்க. ஏன்னா ஒரு தமிழர்களால அப்படிப்பட்ட வேலைகளை தானே இந்த திராவிட கதை செஞ்சிட்டு இருக்கு. அதான உண்மை. என்னமோ பேசுற, திருவள்ளுவர் படிச்சாங்க, அப்பா படிச்சாங்க. அதுக்கப்புறம் எப்படி போச்சு? திருவள்ளுவர் காலத்துல திராவிட இயக்கம் வழி நடத்துச்சா? சொல்லு. அப்ப வழி வழியா வந்து இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழலை தள்ளப்பட்டது யார்? இதுல பெரிய அறிவு இவனுக்கு பூந்த மாதிரி கல்வி கண் திறந்த காமராஜன் பாடுறோம். ஏன் பாரதியார் படிச்சாரே, அப்ப யார் கல்வி கண்ணை திறந்தா அப்படின்னு. இவனுக்கு என்ன சொல்றாங்க? அதாவது இவங்க கூட்டம் தெரியுமா, வாழும் பெரியார்னு சொல்லி உதயநிதியை சொல்றாங்க. அப்ப இவங்களோட லட்சணத்தை பாத்துக்கங்க. இஸ்லாயத்துக்கு எதிராக செயல்பட்ட, இஸ்லாயத்துக்கு எதிராக பேசிய பெரியாரு, அந்த பெரியார் வகையில வாழக்கூடிய வாழும் பெரியார், அந்த பெரியாரோட தொடர்புடைய இந்த செரியார்கள் ஏன்னா அப்ப என்ன வேலையை செய்ய வராருன்னு நினைக்கிற? அப்ப இந்த இஸ்லாயத்துக்கு எதிராக வேலைகளை செய்ய, இஸ்லாயத்துக்கு வந்து சில வேலைகளுக்கு எதிராக செய்யணும்னு சொல்லி சின்னவர் நினைக்கிறாரா? யாரு? உங்களுடைய வாழும் பெரியாரு அப்படிங்கிற கேட்கக்கூடிய கேள்வி எழுதா இல்லையா? எழும். அப்ப இப்படி கேவலமான வேலைகள் நீ ஐயா கலைஞர் செஞ்சாரு, அதை தான் பண்ணாரு, அப்படி இப்படின்னு கதவுடைய நீங்க இந்த கோவை குண்டு வெடிப்புன்னு தெரியும். அதுல எவ்வளவு நாட்களாக சிறையிலப்பட்டு நாசமாயிட்டு இருக்கான் இஸ்லாமிய சகோதரர்கள். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதை நீங்க ஆட்சிக்கு வருக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிருக்கணும்? நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு போனதுன்னா அதை பத்தி பேசாம ஓட்டு வாங்கியிருக்கணும். அதை விடுதலை பண்றது என்ன மயிருக்கு சொன்னீரு. இன்னைக்கு வந்து சீமான வந்து RSS கூட்டத்தில் பேச என்ன பேசினாரு? தமிழ் தேசத்துக்கு எதிராக பேசினாரா? தான் கொண்ட கொள்கைகளுக்கு எதிராக பேசினாரா? சொன்னதை மாத்தி பேசினாரா? பேச கிடையாது. பாரதியாரை புகழ்ந்தாரு. அங்க ஈவராவை இகழல. ஈவராய் செய்த வேலைகளுக்கும் பாரதி செஞ்ச வேலைகளும் காட்டினாரு, வேறுபாடு காட்டினாரு. அவ்வளவுதானே. என்னைக்காவது மாத்தி பேசினாரா? உங்களை மாதிரி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்ததுக்கு முன்னாடி ஒரு பேச்சுன்னு பேசி காட்டினாரா? கிடையாது. இவனுக்கு என்ன தெரியும்? எதையாவது பேச வேண்டியது. இத அதாவது இவர்களுக்கு வந்து எப்படின்னா, தன்னோட குடும்பம் நல்லா இருக்கணும், தன்னோட மனைவி பர்வீனும் அப்ப அவருடைய 2 பிள்ளைகளும் நல்லா இருக்கணும். ஆனா நான் இந்த ஆட்சியமா போகணும், தன் சமூகத்தை கொண்டு போய் அடவு வைக்கணும். இதான இந்த வேலை. தெள்ள தெளிவா பேசு, தெள்ள தெளிவா பேசு. எதையாவது ஒரு இடத்துல சீமான் மாறுதலா பேசினாரா சொல்லு. நீங்க ஆட்சியில இருக்கும்போது என்ன பண்ணீங்க? ஆட்சியில இருக்கிறதுக்கு முன்னாடி கோபேக் மோடி, ஆட்சி வந்த பிறகு கம்பேக், வாங்க கம்பேக் கொடுங்க. வெக்கமா இல்ல? இந்த 2G 3G வழக்குக்காக கொண்டு போய் காலில் விழுந்தது யாரா? அதுக்கு பதில் சொல்ல சொல்லு. யாரு போய் காலில் விழுந்தா? தொடர்ச்சியாக திமுக, அதாவது அதிமுக பாஜக நேரடி கூட்டணி, ஆனா திமுக மறைமுக கூட்டணி, கள்ள உறவு கொண்ட திமுக. அது தெரியுமா? தெரியாம RSS மேடையில பேசிட்டா. RSS மேடையில தமிழ் தேசத்துக்கு எதிராக பேசினாரா? இல்ல தன்னுடைய கொள்கைக்கு எதிராக பேசினாரா? சொல்றா. என்ன சொன்னாரு பாரதியாரு? ஒரு பறையரன்னு பார்க்கும் பொழுது அவன் தாழ்த்தப்பட்டவர் சொல்றா, தான் மேல அந்த பூவுல கழட்டி இனிமேல் நீனு பாப்பா போ அப்படின்னு சொன்னனாலேயே பறையனை பாப்பானாக மாத்திக்கிட்டு பாரதியார் வந்து பறையனாக மாறினார். அதான்டா பேசினாரு, அதானே பேசினாரு. இதை தாண்டி என்ன மயிறு கிடக்குங்கிற என்ன இருக்கு சொல்லு. இப்ப இருக்கு உங்க ஆள் ஐயா நேரு இருக்காருல்ல, ரெட்டியா அப்படின்னு கேட்டது. ஐயா முதல்வர் MK ஸ்டாலின், நீங்க என்ன ஆளுங்க, நீங்க யாரு ரெட்டியா? அவர் அங்க இருந்து கேட்கிறது. கேட்டாரா இல்லையா? நீங்க சமூக பிரதித்துவத்தின் அடிப்படையில கொடுத்திருக்கீங்களா? சொல்லுங்க. இந்த தமிழ்நாட்டில் தமிழ் பேசக்கூடிய, தமிழ் தெரிந்த அமைச்சர்கள் எத்தனை பேர்? எல்லாரும் தமிழ் பேசுவது வேற, உணர்வுபூர்வமாக இவன் தமிழன் என்றக்கூடிய அமைச்சர்கள் எத்தனை பேர்? அவர்கள் அதிகமா இருக்காங்களா, இல்ல மாற்று மொழியை கொண்டவர்கள் அதிகமா இருக்காங்களா? இதுக்கு பதில் சொல்லு. இந்த நியாயத்துக்கு பதில் சொல்றா. எதுவுமே தெரியாது. நீ போய் நாகூர் எப்படி எங்க வந்து இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்காங்க அங்க நின்று வேணுக்குமே வந்து ஒரு இதை பிடிச்சி அங்க வெல்ல வேண்டியது. வென்ற பிறகு நீ ஏதாவது பேச வேண்டியது. அது இஸ்லாயத்தை வந்து அதுல இருக்கக்கூடிய நபர்களை பெருமைப்படுத்துற, நாகூர்பாவை பெருமைப்படுத்துறேன்னு சொல்லி நீ இஸ்லாயத்துக்கு எதிராக என்னென்ன வேலைகளை செஞ்சங்கிறத அப்படியே மறைக்கிற. நீ என்னைக்கு வந்து ஈவேராவை வந்து தலைமையாக கொண்டு அவர் கொள்கையை கீழே செயல்பட்டாயோ அன்னைக்கே உன்னுடைய மதத்திற்கு எதிராக நீ செயல்படுகிறாய், இஸ்லாயத்துக்கு எதிராக செயல்படுகிறாய். அதான உண்மை. சொல்லு. பார்க்கக்கூடிய அறிவாய்ந்த நம் சகோதரர்கள், நம் உறவினர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஷானவாசன்,
கடவுளை கும்பிடுவன் முட்டாள். பெரியார் சொன்னாரா இல்லையா? கடவுளை இப்ப ஷானவாஸ் கும்பிடுறாரா இல்லையா? தொழுகிறாரா இல்லையா? சொல்லுங்க. இல்ல இஸ்லாயத்திட்டு வெளியே போயிட்டாரா? சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைமை, அதாவது சாணியை விடுத்து மானத்தை மிதிப்பதற்கு சமம். முஸ்லிம்ஸ்களை இஸ்லாமியர்கள் மாலன்னு குறிப்பிட்ட ஒருவரை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இவர் எப்படி இனத்துக்கு உண்மையா இருப்பாரு? அந்த இஸ்லாயத்துக்கு உண்மையா இல்லாத இவரு எப்படி மக்களுக்கு நல்லது செய்வாரு அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. ஏதாவது ஒரு சைடு இல்லை. நம்ம எல்லாரும் அவரவர்களுக்கு பிடித்த கடவுளை பிடித்த ஆண்டவர்களை வணங்குறாங்க, அது வேற. இல்லைன்னு சொல்றாப்புல அதை தரக்குறைவா பேசாரு. அதாவது நீங்க பாப்பானுக்கு பயந்துட்டு முஸ்லிம்ஸ் போயிடாதங்கிறாரு. அதை தரக்குறைவா நிறைய வார்த்தைகளை விட்டுட்டு இருக்காரு. விட்டவரை நீ தலைமை இருக்கிற அப்படின்னா உன்னுடைய லட்சணம் என்ன சொல்லு. நீ என்ன குறிப்பா பேசுற? இந்த கடப்பாறையை, எந்த கடப்பாறையை எடுத்து இந்த திராவிட கோட்டையை எரிக்க போற அப்படின்னா தமிழ் தேசியங்கிற கடப்பாறை எடுத்துட்டு வந்தா இந்த திராவிட கோட்டையை உடைக்க போனதுல என்ன இருக்கு? திராவிட கோட்டையெல்லாம் இல்ல, கோட்டையா இல்ல, அது ஏமாற்றி விடுங்கப்பட்டது. சரியா? சும்மா ஏதோ பெருசா திராவிடம் பூத்துற மாதிரி வந்தீங்க ஆட்டிட்டு இருக்க கூடாது மணி. சரியா? உங்களுக்கு என்ன வேலை கொடுத்திருக்கு? பிச்சை எடுத்து பிழைப்பு நடத்த வேண்டியது. அது எப்படின்னா காலப்போக்குல எப்படி டீசெண்டா பிச்சை எடுப்பானா. இப்ப கூத்தாடின்னு சொல்றோம். அந்த ஒரு வயலுக்கும் ஒரு அன்னைக்கு திருவிழா கூத்தாடி வாய் உயர வளர்த்தாங்க, இன்னைக்கு திரையில கூத்தாடி வாய் உயர வளர்க்குறாங்க. அதே போல நீ எப்படி பிச்சை எடுப்பதை அதை அரசியல் ரீதியாக பிச்சை எடுத்து உங்களுடைய நீ இருக்கக்கூடிய மார்க்கத்துக்கு எதிராக பேசக்கூடிய ஈமானற்ற ஈன சானவாசு. அதான உண்மை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு வகையில நீ பிச்சை எடுத்துட்டு இருக்க, குடும்பத்தை வளர்த்துட்டு இருக்க. உன்னுடைய பிள்ளைகளுக்கும் உன்னுடைய மனைவிகளுக்கும் தெரியுமான்னு தெரியாது. இவர் அப்பா சரியா இருக்காரா, கணவன் சரியா இருக்காரான்னு அவர்களுக்கு நான் பேசும் பொழுது கணவனை பேசினான் கோபம், அவர்கள் பிள்ளைகளுக்கு பேசினான் கோபம், அது வேற. நீ செய்ய உன் உளமாற அல்லாஹ்வை நினைத்து நீ பதில் சொல்லு. நெஞ்சில கையை வச்சு பதில் சொல்லு. அல்லாஹ் இல்ல குர்ஆன் மேல கையை வச்சு நான் ஒருபோதும் இஸ்லாத்துக்கு எதிராக நான் செயல்படலன்னு சொல்லு. வெக்கம் கெட்ட மாதிரி பேசி தெரியக்கூடாது. தமிழ் இந்த அதேதான் நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவன் சொன்னாங்களா இல்லையா? அவங்களா யார்? அவங்களும் இஸ்லாமியர் தானே. நீ நம்ம பெருசா இது பண்ணிட்டு, அதாவது நான் திரும்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உன்னுடைய நிலை என்னங்கிறது என்னுடைய அன்பு இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் என்னோட உறவுகளுக்கும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனாலதான் அதை நான் மீன் பண்ணி அதை தொடர்ச்சியா தொட்டு பேசுறேன். அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். நீ தமிழ் தேசத்துக்கு எதிராக என்னைக்கு நீ செயல்பறையோ அன்னைக்கே அந்த ஈமானை இழந்துட்ட. ஆமா, இழந்துட்ட. நீ இந்த நாட்டுக்கு எதிராக, இந்த தமிழ் மக்களுக்கு எதிராக ஒரு தமிழ் குடியில பிறந்துட்டு தமிழையே கொச்சைப்படுத்தக்கூடிய வேலைகளை என்னைக்கு செய்தியோ அப்போ என்ன இருக்கு உனக்கு? உன்னுடைய அழிவு காலம் எப்படி இருக்கும்? உன்னுடைய இறுதி காலம் எப்படி இருக்கும்? சொல்லி எப்படி இருக்கும்? மிக கேவலமா இருக்கும். அதை நான் சொல்லி உன்னுடைய மனைவியோ பிள்ளைகளோ பார்த்தா அது எனக்கு கடினம், என்னடா இப்படி பேசிட்டாங்களேன்னு. அதாவது இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய நபர்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சீமானம்னே RSS மேடையில் என்ன பேசினாரு, பாரதியார் பத்தி பேசினாரு. நீங்கெல்லாம் பாரத முறையே, நீங்களாம் பேசுறது முறையே நான் பாடியே விட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதானே. அது பாடினால அது நடந்துருச்சுன்னு சொன்னாரா? இவன் எதை உள்வாங்கி கொண்டு எதை கற்கிறானே தெரியல. எல்லாரும் சோத்தை தின்னுட்டு மலத்தை போவான், மலத்தை தின்னுட்டு மலத்தையே போவானாங்கிறது தெரியல. கேவலமா இல்ல? சும்மா ஏதாவது அடிச்சு கூட வேண்டியது. இதை செய்தார்கள், அதை செய்தார்கள், அப்படி செய்தார்கள், போனார்கள், வந்தார்கள். அதாவது திராவிடம் என்பது RSSக்கு எதிரானது அப்படின்னு அப்படிலாம் ஒரு ஒண்ணும் கிடையாது. கள்ள உறவு. திராவிடம் என்பது RSSின் பாஜகவின் கள்ள உறவு. உண்மையா இல்லையா? இதுக்கு பதில் சொல்லு. ஆட்சியில் இருக்கும்போது விரட்டுறது, ஆட்சியில் இல்லாதப்ப விரட்டுறது, ஆட்சியில் இருக்கும்போது வெல்கம் கொடுக்கிறது. அப்ப உங்களை வெளுக்கணுமா வெளுக்க கூடாதா சொல்லுங்க? கேட்டா அது ஒரு மாண்பு. என்ன மயிறு மாண்பு? அவர் பேசினா மாண்பு. அப்ப சீமான் RSS மேடையில் பாரதியாரை பத்தி போந்து பேசினா மாண்பு கிடையாது. அப்ப இந்த குரோம் எழுமா எழாதான் சொல்லு. நீங்கள் ஆட்சிக்கு முன்பு எதிர்த்த மோடி, நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவரை அழைத்த மோடியா இருந்த நீங்க, அது அரசியல் மாண்பு. அதே போல ஒரு RSS மேடையில சீமான் போய் கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் எதிராக பேசாது, பாரதியாரின் புகழை பேசியது, பாரதியார் செய்த வேலைகளை பேசியது தவறு அப்படின்னா உன்னுடைய மதிகட்ட இடத்தில் இருக்கிறது தானே உண்மை. இது தெரியாதா? எதையாவது உளர வேண்டியது, கொட்ட வேண்டியது. கேட்ட நாங்கள் திராவிட பேச்சாளர்கள், நாங்கள் திராவிட புடுங்கிகள்னு எடுத்து இறுக்கி போடுவோம். தவறான ஒரு சமூகத்தை அதுல ஒண்ணு கட்ட சொல்லிட்டான். இன்னைக்கு திராவிடத்தை எல்லாரும் குறி வைக்கிறாங்க. ஆமா, இவ்வளவு நாளா கண்ணு கட்டிக்கிட்டு இருந்தோம், நீ கண்ணை திறந்துட்டாங்க.
அப்ப திராவிடத்தை அடிச்சு தரமட்டமாக்குறது தானே வேலை. இந்த தமிழ் தேசத்துல எங்க தமிழ் தேசம் இருக்கும்போது திராவிடத்துக்கு என்ன வேலை அப்படிங்கிறது இருக்கா இல்லையா? நிறைய இருக்கு, நிறைய பேசணும் எதிர்பார்த்திருக்கோம். ஆனா பார்க்கக்கூடியவர்கள நேரம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாததுனால காணொலி ரிவ்யூ செய்ய நம்ம கடமைப்பட்டிருக்கோம். வழக்கம் போல காணொலிக்கு இறுதிக்கு நம்ம வந்துட்டோம். இது போல அல்டர் சிலைகளை தூக்கி எறிந்துகிட்டு இனத்துக்கும் உங்களுடைய கூட்டத்துக்கும் உண்மையா இருக்கக்கூடிய ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழல் நீங்க இருக்கீங்க. அதாவது சீமானுடைய சின்னமே முகமா இருக்கக்கூடிய விவசாய சின்னத்துல வாக்கு செலுத்தினாதான் எதிர்கால தலைமுறை வாழும் அப்படின்னு நம்ம சொல்றோம். வேற வழியே கிடையாது. உங்களுக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் நீங்க வாக்கு செலுத்த வேண்டியது ஒரே ஒரு ஆள் யார் அப்படின்னா இந்த மண்ணையும் மக்களையும் உண்மையாக நேசிக்கக்கூடிய அண்ணன் சீமானை தவிர வேற ஆள் இல்லை. அதெல்லாம் கருத்தில் உணர்ந்து கொண்டு நடக்கக்கூடிய அரசியல்களை பார்த்து கொண்டு சரியா செயல்படுவீங்கிற நம்பிக்கையில் காணொலியை செய்வோம். நன்றி.